ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்எஸ்ஜிக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட 48வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ் பார்த்தின ஒரு டெப்த்தான அனாலிசிஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் விக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னா லக்னோவோட எக்னா ஸ்டேடியமில் வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து நடக்குது. ஸோ 30 ஏப்ரல் ஈவினிங் 7:30 மணிக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ½ அன் ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஆஃப்டர் லைனப் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்காக இருக்கட்டும், இன்னிங்ஸ் வைஸாக பிக்ஸ்ன்னு சொல்லி கிராண்ட் லீக்குக்கு நிறைய பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க புது யூசர்ஸ் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டீட்டெயிலான பிச் ரிப்போர்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எக்னா ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்சுக்கு எல்எஸ்ஜிக்கும் ஆர்ஆருக்கும் இடையே நடந்த மேட்ச் தான். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர் வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணியிருந்தாங்க. 196 ரொம்பவே ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா சேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 160 to 180 வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பிளாக் சாயில் விக்கெட் ப்ரொவைட் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் அதிக சப்போர்ட் இருக்கும். ஸோ இந்த கிரௌண்டில் இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மேட்சஸ் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் சாயில் விக்கெட் தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. குணால் பாண்டியா கூட பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் கேப்டனாக வந்துட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் ஓடியில் பார்த்திங்க அப்படின்னா மயங்க் யாதவ் வந்து 3 விக்கெட், எஸ்தாக்கூரோட 5 விக்கெட், அந்த மேட்ச்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரெட் சாயில் விக்கெட். ஸோ பியூர் பேட்டிங் விக்கெட்டாக ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் அந்த மாதிரி விக்கெட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா போலர்ஸோட எடுக்க முடிஞ்சுது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு எந்த பிச் அப்படிங்கிற பிச்சோட இமேஜை பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஆஃப்டர் லைனப் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. வெனியூ ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 11 ஐபிஎல் போட்டிகள் நடந்திருக்கு. 6 பேட்டிங் ஃபஸ்ட்டு, 5 பேட்டிங் செகண்ட் சொல்லி வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 150 கீழே 3 முறையும், 150 169 3 முறையும், 170 189 2 முறையும், 190 மேலே 3 முறை அப்படிங்கிற மாதிரி இந்த கிரௌண்டில் வந்து ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 162 அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கு. ஹை ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா எல்எஸ்ஜி 199க்கு 8, லோ ஸ்கோர் பார்த்திங்கனாலுமே எல்எஸ்ஜி தான் 108க்கு பார்த்திங்க அப்படின்னா ஆல் அவுட்டாக இருக்காங்க. இப்போ லாஸ்ட் 5 மேட்சஸில் ஃபஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம், செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்ச்லையும் பேட்டிங் செகண்ட் தான், தேர்ட் மேட்ச்லையும் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் செகண்ட் தான், ஃபோர்த் மேட்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீமு, தென் லாஸ்ட்டாக 5th மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீமு. ஸோ ரீசெண்டாக பிச்சு சேஸ் பண்ணுற டீம் ரொம்பவே ஈஸியாக சேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சேஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 180 சேஸை பார்த்திங்க அப்படின்னா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க. 178 சேஸை பார்த்திங்க அப்படின்னா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க. 167 சேஸையும் பார்த்திங்க அப்படின்னா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஸ் பண்ணுற டீமுக்கு லாஸ்ட்டு ஒரு 3 மேட்சாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரௌண்டில் அதிக அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ இன்னிங்ஸ் வைஸ் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் போலர்ஸ்க்கு எந்த இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணியிருக்கு பெருசாக அப்படின்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணக்கூடிய பேஸ் போலர்ஸ்க்கு தான் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டீசெண்டான சப்போர்ட். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக அவங்க 15 விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து எடுத்திருக்காங்க லாஸ்ட் 4 மேட்சஸில். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய பேஸ் போலர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா 12 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரௌண்டில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கக்கூடியது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் இருந்திருக்காங்க. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 8 விக்கெட்ஸ் வந்து லாஸ்ட் 4 மேட்ச்சில் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் 7 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பேலன்ஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கிரௌண்டில் லாஸ்ட் 8 மேட்சஸில் நடந்த போட்டிகளில் ஸோ பேஸ் பவுலர்ஸ், ஸ்பின் பவுலர்ஸ் இவங்களோட எந்தெந்த டைப் ஆஃப் பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கல 51 விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் ஆஃப் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா 6 விக்கெட்டும், மீடியம் ஃபாஸ்ட் ஸ்லோ ரன்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 17 விக்கெட்டும், இனிஷியலாக ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 13 விக்கெட்ஸும், லெஃப்ட்டில் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா 15 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரௌண்டில் கிடச்சிருக்கு. ஸோ குறிப்பாக இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்க்கல மும்பை இந்தியன்ஸ் சைடு பொறுத்த வரைக்கும் லுக்குட் கொஞ்சம் இனிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்விங் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அது கூட பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா ஸ்விங்கும் பண்ணுவார், டெத்லையும் பார்த்திங்க அப்படின்னா போல் பண்ண ரீசன்காண்டி அவர் பார்த்திங்க அப்படின்னா அதிக அட்வான்டேஜ் ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படியே ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லக்னோ சைடு மோஷின் கான் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜிஎல் பிக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்து 33% பிக் பண்ணிக்கக்கூடிய 33 விக்கெட்ஸ் எடுத்துக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லெக் பிரேக்கு 17 விக்கெட்டும், சைனாமேனுக்கு 3 விக்கெட்டும், ஆர்த்தடாக்ஸ்க்கு 6 விக்கெட்டும், ஆஃப் பிரேக்கு பார்த்திங்க அப்படின்னா 7 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டாட்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் லாஸ்ட் 3-4 மேட்சஸாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவுலரோ இல்லை பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேஸ் பவுலரோ ஸ்பின்னரோ கேப்டனாக வரல. ஸோ வந்தது ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஆல்ரவுண்டர் எல்லாம் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அப்படின்னு தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரௌண்டில் நடந்த மேட்சஸில் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்துருப்பீங்க. சஞ்சு சாம்சன் பார்த்திங்க அப்படின்னா கேப்டன், கிட்டத்தட்ட கேஎல் ராகுல் பார்த்திங்க அப்படின்னா வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரே பாயிண்ட் எடுத்து கொடுத்து வந்திருந்தாங்க அந்த மாதிரி. ஸோ பேட்டிங் ஆல்ரவுண்டர் இல்லைனா பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் டாப்பில் இறங்கக்கூடியவங்களுக்கு
கேப்டன் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ ஹெட் டு ஹெட் ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 4 முறை 2 டீமும் சந்திச்சிருக்காங்க. ஸோ 4ல் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட லக்னோ வந்து 3 முறை ஜெயிச்சிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 1 முறை தான் ஜெயிச்சிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லக்னோ 3 மேட்ச் லாஸ் பண்ணி ஒரு 2 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸும் சேம் தான். பட் மும்பை இந்தியன்ஸ் கூட கம்பேர் பண்ணல லக்னோ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல ரிதமில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 மேட்சஸில் டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ண பிளேயர்ஸ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஸோ குறிப்பாக நம்ம நோட் பண்ணல ரோஹித் சர்மா பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டீசெண்டான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பண்ணியிருக்காரு. ஸோ இன்கேஸ் ஆகாஷ் மத்துவா 11ல் வந்தார் அப்படின்னா ஒரு 5 விக்கெட் கால் செகண்ட் பவுலிங்கில் அகேன்ஸ்ட்டு எல்எஸ்ஜி பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் சீசன் வந்து எடுத்திருந்தார். ஸோ அந்த வகையில் அவர் வந்தார் அப்படின்னா அவர் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா திலக் வர்மா வந்து இந்த மேட்ச்சுக்கும் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ரிஸ்கி பிக்காக நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா டிம் டேவிட்டை கூட ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா மார்க்கஸ் ட்வைனிஸ், குணல் பாண்டியா. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆடிக்காங்க. இவங்க எல்லாத்த விட எக்ஸ்ட்ரானரி பிளேயர் யார் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு கேஎல் ராகுல் தான். ஸோ கிட்டத்தட்ட லாஸ்ட் சீசனுக்கு முந்தின சீசன் சம்திங் இந்த இவங்க ஃபஸ்ட்டு இந்த லக்னோ டீம் அனௌன்ஸ் பண்ண அந்த இயர் 2022 பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வைப்பாங்க. ஸோ அடுத்தடுத்த மேட்ச்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா அவர் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ அந்த வகையில் பார்க்கல கேஎல் ராகுல் ரொம்பவே முக்கியமான பிக்காக இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வராரு. ஸோ இப்போ எல்எஸ்ஜியோட பிளேயிங் 11 குயின் டிக்காக்கு லோகேஷ் ராகுல், தீபக் ஹூடா, நிக்கோலஸ் பூரன், மார்க்கஸ் ட்வைனிஸ், ஆயுஷ் பதோனி, குணால் பாண்டியா, ரவி பிஷ்னாய், மேட் ஹென்ரி, மோஷின் கான், லாஸ்ட்டாக எஸ் தாக்கூர். ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட பிளேயிங் 11 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. இதில் நியூ பால் போலர்ஸை பொறுத்த வரைக்கும் மேட் ஹென்ரியும் மோஷின் கானும் போல் பண்ண போகிறாங்க. மிட் ஓவர்ஸில் குணால் பாண்டியா போல் பண்ணுறாரு, மார்க்கஸ் ட்வைனிஸ் போல் பண்ணுறாரு. ஸோ தேர்ட் ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா யாஸ் தாக்கூர் தான் ட்ரை பண்ணுறாங்க. பிஷ்னாயெல்லாம் லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஒரு ஓவர் தான் போல் பண்ணியிருந்தார். ஸோ ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா அவர் யூஸ் பண்ணவும் மாட்டேங்காங்க. இந்த பர்டிகுலர் வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னக்கூட்டி நம்பர் 1 T20 போலர் அப்படின்னா ரவி பிஷ்னாய் தான். பட் அவரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்திருக்கு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். வேர்ல்ட் கப்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட நேம் இடம் பிடிக்கப்படாது அப்படிங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாக இருக்குது. ஸோ இப்போ மிட் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களாம் போல் பண்ணுவாங்க. டெத்தில் மோஷினும் எஸ் தாக்கூரும் பார்த்தீங்க அப்படின்னா போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ டாப் ஆர்ஸை பொறுத்த வரைக்கும் குயின் டிக்காக்கு கேஎல் ராகுல். ஸோ இந்த 2 பிளேஸுமே மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக செம்ம ரெக்கார்டு வந்து வச்சிருக்காங்க. குறிப்பாக பார்க்கல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா லாஸ்ட் 2-3 மேட்சஸ் அதாவது சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக அந்த கிரவுண்டில் வந்துட்டு டிக்காக்கு ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து ஆடினார் 60+. அதுலேயும் ஒரு கேட்ச் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அதுக்கடுத்து 2 இன்னிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து டக் அவுட் கம்மியான ரனில் வந்து அவுட் ஆயிருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் குயின் டிக்காக்கு பேட்டில் இருந்து ஒரு சாலிடான ஒரு 30+ வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜிஎலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க எல்எஸ்ஜி அப்படின்னா ஒரு ரிஸ்கான விசியை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் QDKவை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லோகேஷ் ராகுல் ஃபஸ்ட் பேட் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் எல்எஸ்ஜி ஃபஸ்ட் பேட் பண்ணால் சிவிசி மஸ்டாக நீங்கள் கொடுக்குறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. தீபக் ஹூடா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆயுஷ் பதோனி 2 பேரும் ரொட்டேஷன் பிக் தான். ஸோ தீபக் கூட லாஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் நல்லா ஆடி இருக்காரு. நான் ஆல்ரெடி வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். சிஎஸ்கே அகேன்ஸ்டான மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா அவர் ஆடின ஒரு 20+ கேமியோ பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அதே கேமியோவில் தான் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் ஒரு சூப்பரான ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்குமே ஹூடாவை நீங்கள் ரிஸ்கான பிக்காக பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் பிக் பண்ணிக்கலாம். ஆப்போசிட்டில் மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் யூனிட் பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபிக்கு அடுத்தபடியான ஒரு ஒஸ்ட் போலிங் யூனிட் அப்படின்னு தான் இருக்குது. பும்ரா மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா போல் பண்ணிருக்காரு. அவர் கூட யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்காங்க. சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ரன்ஸ் லீக் ஆகிற ரீசன் காண்டி பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைட் மேட்சாக போகிறதுக்கான சான்ஸ் இல்லை. கூட நீங்கள் கிராண்ட் லீகில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நிக்கோலஸ் பூரனே. ஸோ அகேன்ஸ்ட் மும்பை பெருசாக ரெக்கார்டு இல்லாட்டாலும் ரொம்ப எஃபெக்டிவான பேட்டரு. ஸோ ஈஸியாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேட்சை முடிச்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கான எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயரு. ஸோ பேட்டிங் செகண்டில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேட்டிங் ஃபஸ்ட்டில் அஸ் பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மார்க்கஸ் ட்வைனிஸ் எக்ஸலண்ட்டான பிளேயர். பட் மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரே ஒரு மேட்ச் தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50+ ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா சேசிங்கில் 89 நாட் அவுட்டு. ஸோ செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டோயினிஸ் இம்பார்ட்டன்ட் விசியாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் லீக் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ரொட்டேஷன் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆயுஷ் பதோனி நீங்கள் சேசிங்கில் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ட்ரை பண்ணலாம். ஒரு க்ரூஷியல் சிச்சுவேஷன் வரையில் இவர் பேட்டில் இருந்து ஒரு 20 to 25 ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா குயிக்காக வரதுக்கான சான்ஸ் வந்து பேட்டிங் செகண்டில் அதிகமாகவே இருக்குது. குணால் பாண்டியா ஸோ எக்ஸ் மும்பை பிளேயர். அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் கேப்டனாக பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா, எங்கே குணால் பாண்டியா. ஸோ இந்த பிரதர்ஸ் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ குணால் பாண்டியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 20+ ரன்ஸ் ஆடி ஒரு விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த கிரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு கொஞ்சம் ஃபேவரான கிரவுண்டு. இவர் போடக்கூடிய அந்த ஃபாஸ்ட் பாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஸ்பின்னு தான் போடுவார். பட் ஸ்பின்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுன்சர்லாம் போடுவார். நல்லா ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரியும் ஒரு போட பவுன்சர்லாம். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கும் கொஞ்சம் பிச்சு கொஞ்சம் சூட்டபிளாக இருக்குது. ரீசன் காண்டி ஒரு சேஃபான பிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு மேட்ச்க்கு நீங்கள் குணால் பாண்டியா ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரவி பிஷ்னாயை செகண்ட் பவுலிங் பண்ணால் மட்டும் ட்ரை பண்ணிக்கலாம்.
பார்க்கலாம். மேட் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் கார்டு பிக். நானும் இவர் உள்ளே வந்து 3 மேட்சாக பார்த்தீங்க அப்படின்னா இவர் ரிஸ்கியான அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்டனாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் இவர் ஃப்ளாப் தான் கொடுத்துட்ருக்காரு கண்டினியூஸாக. ஸோ ஒரு ரிஸ்கியான ஆப்ஷனாக மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா விடாதீங்க. மெகாஜியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேஷனில் இவர் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு விசி அளவுக்கு யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். செகண்ட் பவுலிங் பண்ணாலுமே நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவரை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா இவர் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய பவுலரு. ஸோ மஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஹார்ட் லென்ஸ் வந்து வீசுவார். இன்கேஸ் செகண்ட் பவுலிங்கில் இப்போ ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சி எல்எஸ்ஜியில் கேஆர் ராகுல் ஒரு செஞ்சுரி அடிச்சிட்டாரு. ஸோ பெரிய ஸ்கோர் வந்துட்டாங்க, ஒரு 190 அபோவ்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா ஸோ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மும்பை டீமுக்கு ரொம்ப ஒரு கஷ்டப்படக்கூடிய சிச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா போல் பண்ணக்கூடியது மேட் என்ட்ரியாக தான் இருப்பார். ஸோ போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். செகண்ட் பவுலிங் அதிக இம்பார்ட்டன்ஸ் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மோஷின்கான ஃபஸ்ட் பவுலிங்கில் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு உங்கள் டீமில் மஸ்ட்டாக கொண்டு வருது நல்ல ஆப்ஷனாக தெரிய வருது. ஸோ எஸ்தாகுரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொட்டேஷன் பிக்காக போத் இன்னிங்ஸும் அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். ஒரு 45 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டீம்லேருந்து 7 பிளேயர்ஸ் சொல்லுங்க போனால் குவின் டிகாக்கு, கேஎல் ராகுல், ஸோ நிக்கோலஸ் பூரானு, ஸ்டோயினிஸு, குர்னால் பண்டியான்னு சொல்லி 5 பிளேயர்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். மோஷின் கான் பார்த்திங்க அப்படின்னா என்னோட 6வது பிளேயரும், 7வது பிளேயர் மேட் என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நான் பிக் பண்ணிக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயர் லாஸ்ட் மேட்ச் வந்து அமித் மிஸ்ரா வந்திருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு யாரை ட்ரை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ மீண்டும் அமித் மிஸ்ரா உள்ளே வராரு அப்படின்னா அவர் ட்ரீம் டீம் கேப்டனாக ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. செகண்டு பவுலிங் பண்ணாங்க எல்எஸ்ஜி அப்படின்னா குறிப்பாக மும்பையில் இருக்கக்கூடிய எல்லா பேட்டர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறையாவது ஒரு விக்கெட் தூக்கியிருக்காரு. குறிப்பாக ஹர்திக் பாண்டியாக்கு அகேன்ஸ்டாக இருக்கட்டும், லெக் ஸ்பின்னர் வந்து ஹர்திக் பாண்டியா வீக்கு, ரோஹித் சர்மாக்கு அகேன்ஸ்டாக செம்ம ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ மிட் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணல ரைட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக எக்ஸ்ட்ரானரியான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்காரு. செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்க எல்எஸ்ஜி அவர் தான் இம்பாக்டாக வர போகிறாரு ஸ்ட்ரெயிட்வே தெரிஞ்சுது அப்படின்னா ஒரு ரிஸ்கான விசிஆர் கேப்டனாக வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அவரை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் லெவன். ரோஹித் சர்மா, இஷான் கிஷான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. திலக் வர்மா, நெஹால் வதீரா, ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், முகமது நபி, பியூஷ் சாவ்லா, லுக்குட், அடுத்து ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா நுவான் துஷாரா இவங்க தான் பிளேயிங் லெவனில் இருக்காங்க. சிம்பிளாக சொல்ல போனால் மும்பை இந்தியன்ஸோட மிடார்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லெஃப்ட் ஹேண்டர் இஷான் கிஷான், லெஃப்ட் ஹேண்டர் திலக் வர்மா, லெஃப்ட் ஹேண்டர் நெஹால் வதீரா. ஸோ இவங்களுக்குள்ள பார்ட்னர்ஷிப் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முகமது நபி இவங்கெல்லாம் வந்துட்டு மிடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரைட் ஹேண்ட் லெஃப்ட் காம்பினேஷனை கொண்டு வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இன்கேஸ் திலக் வர்மாக்கும் வதீராக்கும் இடையே பார்ட்னர்ஷிப் வந்துச்சு அப்படின்னா ஆப்போசிட் டீமில் ஹூடா இல்லைனா பார்த்தீங்க அப்படின்னா ஆயுஷ் பதோனி போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இப்போ நியூ பால் போலர்ஸை பொறுத்த வரைக்கும் லுக்குட் ஸ்ட்ரைட்டாகவே ஃபர்ஸ்ட் பால் போல் பண்ண போகிறாரு. அவர் கூட ஹர்திக் பாண்டியா போல் பண்ண போகிறாரா இல்லை பும்ரா தான் போல் பண்ண போகிறாராங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த 2 பிளேஸில் யாரோ ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா நியூ பால் போல் பண்ண போகிறாங்க. மிட் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் பியூஷ் சாவ்லா அவரோட ஃபுல் 4 ஓவர்ஸ் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் முடிப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ ஒரு நல்ல ட்ரம்ப் கார்டு பிக்காகவும் பார்த்தீங்க அப்படின்னா பியூஷ் சாவ்லா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வராரு. ஸோ டெத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியாட்ட ஒரு ஓவர் வரைக்கும் இந்த மேட்ச்க்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லாங் பவுண்டரி, ஸோ விக்கெட் எடுப்பார் அப்படிங்கிற எபிலிட்டி இருக்குது. எல்எஸ்ஜிக்கு அகைன்ஸ்டாக இவரோட ரெக்கார்ட் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸோட இவர் கேப்டனாக இருக்கையில் எல்எஸ்ஜிக்கு அகைன்ஸ்டாக இவர் தோற்றது கிடையாது. நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணியிருக்காரு. ஸோ அது கூட பார்த்தீங்க அப்படின்னா டெத்தில் ஜஸ்பிரீத் பும்ராவும் நுவான் துஷாராவும் போல் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இந்த பர்டிகுலர் 11 பிளேஸில் ட்ரம்ப் கார்டு பிக் யாரெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா நுவான் துஷாரா 1, பியூஷ் சாவ்லா பார்த்தீங்க அப்படின்னா 2. ஸோ இந்த 2 பிளேஸ் மேலே எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிக அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வருது. ஸோ இப்போ டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் ரோஹித் சர்மா, இஷான் கிஷான். இந்த 2 பிளேஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா ஒரு லாஸ்ட் 2-3 மேட்ச்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஃபார்மில் இல்லை. இஷான் கிஷானும் சேம் தான். ஸோ ரோஹித் சர்மா அடிக்கலைன்னா நானும் அடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இஷான் கிஷானோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸும் இருந்திருக்கு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் டீமில் இவங்களை இனிஷியலாக விக்கெட் இருக்கக்கூடிய அளவுக்கான எபிலிட்டி மேட் என்ட்ரிட்டு இருக்கான்னா கொஞ்சம் கொஸ்டின் மார்க்கு. மேட் என்ட்ரி ரிதமில் இல்லை, அட் த சேம் டைம் இவங்களும் ரிதமில் இல்லை. பட் இருந்தாலும் இஷான் கிஷானுக்கு டபுள் ஆப்ஷன் இருக்குது. ஸோ எப்போல்லாம் லக்னோ கிரவுண்டில் மேட்ச் நடந்திருக்கோ லக்னோ டீம் ப்ளே பண்ணுறாங்களோ அப்போ விக்கெட் கீப்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கல இஷான் கிஷான் ஓரளவுக்கு சேஃபான பிக்காக தெரிய வராது. ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேட்டிங் செகண்டாக நம்பிக்கை அவர் ட்ரை பண்ணலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா கொஞ்சம் இன் அண்ட் அவுட்டாக ரொட்டேஷன் பிக்காக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இஷானை போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். திலக் வர்மா ஸ்கிப் பண்ணாதீங்க, போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் ஒரு 6 மேட்சஸ் வந்து இந்த சீசனில் மும்பை இந்தியன்ஸ் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 6 மேட்ச்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா திலக் வர்மா தான் 50 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு நீங்கள் மும்பை இந்தியன்ஸ் தோற்றுருவாங்க அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் திலக் வர்மாவும் உங்கள் டீமில் கொண்டு வந்துக்கலாம். ஸோ மஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா திலக் வர்மாவோட ரோல் வந்து ரொம்ப 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 இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது இந்த பர்டிகுலர் சீசன் ஃபுல்லாகவே. லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் ஆஃப் தி சீசன் அப்படிங்கிற மாதிரி இந்த சீசன் வந்து ஆடிட்டு இருக்காரு. ஸோ மஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்கள் டீமில் திலக் வர்மா கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் நெஹால் வதீரா.
பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் ஏர்லியராகவே விக்கெட் ஆகிட்டாரு. பட் இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டில் இருந்து ஒரு 20லேருந்து 30 ரன் இன்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி டாப் ஆர்டர்ஸ் கொலாப்ஸ் ஆனாங்க அப்படின்னா நெஹால் வதேராக்கு ஒரு விசி கூட கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரொட்டேஷன் பிக் பண்ணுங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் மேட்ச் ஒரு 46-25 பால்ஸ் ஓரளவுக்கு டச்சில் இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. பட் பவுலிங் இன்னும் கொஸ்டின் மார்க் தான். 2 ஓவர் போல் பண்ணி 41 ரன் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்காரு. அது எல்லாமே ஓகே. அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டிங் விக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டாரு அப்படின்னு சமாளித்தாலுமே ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நடக்க போகிற மேட்ச் வந்து ஓரளவுக்கான பவுலிங் விக்கெட். ஸோ பவுலர்ஸ்க்கும் பேட்டர்ஸ்க்கும் ஒரு ஈக்குவல் சப்போர்ட் இருக்கக்கூடிய மாதிரியான வென்யூ. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இவரோட இம்பாக்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பால் பண்ணி செகண்ட் பேட் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்பிக்கையோட ஹர்திக் பாண்டியா மீண்டும் ஒரு விசிஆர் கேப்டன் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டிம் டேவிட் க்ரூஷியல் பிக். லாஸ்ட் மேட்ச் கூட நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ 37 ரன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. டிம் டேவிட்டை மீண்டும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஒரு விசிஆர் கேப்டன் கொடுக்குற அளவுக்கு ஒத்தா ப்ரோனா ரிஸ்கி தான். கிராண்ட் லீக்ல ரொம்ப ரிஸ்க் எனக்கு வேணும் ப்ரோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா செகண்ட் பேட் பண்ணையில் டிம் டேவிட்டை ஒரு விசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். முகமது நபியோட இம்பாக்ட் இந்த மேட்ச்சில் இருக்குமா? குயின் டிகாக் வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறாரு, நபியை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்களா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வரலாம். டெஃபினட்டாக ஸ்டார்ட் பண்ணதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. கேஎல் ராகுல் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஆஃப் பிரேக்கை பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு பெருசாக அட்டாக் பண்ண மாட்டார் ஏர்லியராகவே. ஸோ அந்த வகையில் பார்க்கல நபியை வச்சு ஸ்டார்ட் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ குயின் டிகாக் நபி பேட்டில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நிக்கோலஸ் பூரான் நபி பேட்டிலும் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மற்றபடி குணல் பாண்டியா அரவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நபிக்கு ஓர் போகாது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு மேட்ச்சுக்கு நபிகிட்ட இருந்து ஒரே ஒரு விக்கெட் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேட்டிங்கில் ஒரு 10 ரன் வரைக்கும் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி இவரை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸோ ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குமார் கார்த்திகேயான்னு சொல்லி ஒரு பவுலர் இருக்கார் லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இம்பேக்டில் டெவால் ப்ரீவிஸை உள்ளே கொண்டதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது என்னோட கெஸ்ஸிங் தான். ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட போஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டெவால் ப்ரீவிஸ் வந்து கிட்டத்தட்ட அவரை கொஞ்சம் மையப்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் வந்து மும்பை இந்தியன்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் 2 டேஸாக. ஸோ அந்த வகையில் பார்க்கல இவர் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணிவிட்டு இவர் பிளேஸில் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் ஆட வச்சு ஸோ பேட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயராக டெவால் ப்ரீவிஸை உள்ளே கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பியூஷ் சாவ்லா பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். அகெயின்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்எஸ்டியில் உள்ள பிளேயர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக குறிப்பாக லோகேஷ் ராகுலுக்கு அகேன்ஸ்டாலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்காரு, விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ மஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டீமில் போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லுக் குட் bowling ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ரொட்டேஷன் பிக் தான். ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் இங்கிலாந்து கிரவுண்டில் நல்ல bowling பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. இந்தியா பொறுத்த வரைக்கும் அப்படி கண்டிஷன் ரொம்பவே டிஃபர் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் bowling கன்சிடர் பண்ணுங்கள். பும்ராவை போத் இன்னிங்ஸுமே இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பிக் பண்ணிக்கலாம். ஒரு சி ஆர் விசி கூட கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட் bowlingல அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. நுவான் துஷாரா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் bowling அதிக இம்பார்ட்டன்ஸு. செகண்ட் bowlingக்கும் நீங்கள் உங்கள் டீமில் கண்டிப்பாக கொண்டு வந்துக்கலாம். லாஸ்ட் 2 மேட்சஸாக பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஒரு கொஸ்டின் மார்க் வந்திருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இவர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா மினிமமாக ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டீம்லேருந்து 7 பிளேயர்ஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா ரோஹித் சர்மா ரொட்டேஷன் பிக் தான், இருந்தாலும் மற்ற பிளேயரை பிக் பண்ணிக்கலாம். இஷான் கிஷான், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா பியூஷ் சாவ்லா, ஜஸ்பிரீத் பும்ரா, டிம் டேவிட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்னோட 7 பிளேயர்ஸ் நான் பிக் பண்ணிக்கிறேன். இப்போ இம்பாக்ட் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் தான் லாஸ்ட் மேட்ச் வந்திருந்தார். இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் மட்டும் அவர்கிட்ட சிவிசி ட்ரை பண்ணுங்க. இல்லை அப்படின்னா செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுறதே நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ கேப்டன் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சேஃபஸ்ட் ஆப்ஷனில் கேஎல் ராகுல், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் அப்படிங்கிற மாதிரி 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ சேஃபான ஆப்ஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு கேஎல் ராகுல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான கேப்டன் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வராரு. வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டோயினிஸ்னு போனால் டபுள் ஆப்ஷனு, ரோஹித் சர்மான்னு போனால் ரொம்ப ரிஸ்கி ஆப்ஷனு, சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேஃபான ஆப்ஷனாக தெரிய வராரு. ஸோ இப்போ ரிஸ்கி ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நுவான் துஷாரா, ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்திக் பாண்டியா, மோஷின் கான், குயின்டன் டிகாக்னு சொல்லி ஒரு 5 பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க. ஸோ இதில் குறிப்பாக நீங்கள் நோட் பண்ணல நுவான் துஷாரா ஃபஸ்ட் bowlingல, பும்ராவும் ஃபஸ்ட் bowlingல நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் bowlingல இந்த சீசன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா bowling பண்ணிட்டு இருக்காரு. ஸோ செகண்ட் bowling நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் bowl பண்ணி செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா சிவிசி கொடுக்கலாம். மோஷின் கான் ஃபஸ்ட் bowl பண்ணால் ரிஸ்க்கான விசி, குயின்டன் டிகாக் பார்த்தீங்க அப்படின்னா சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு விசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பர்சன்டேஜ் வைஸாக பிளேயர்ஸ் எப்படி பிக் பண்ணி சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வைஸாக பிளேயர்ஸ் எப்படி பிக் பண்ணு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதை குறிப்பாக 75 to 100% இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர்ஸில் கேஎல் ராகுல், அடுத்து இஷான் கிஷான், நிக்கோலஸ் பூரன் சொல்லி 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. பேட்டர்ஸில் ரோஹித் சர்மா, திலக் வர்மா 80+% பார்த்தீங்க அப்படின்னா இருக்காரு. ஸோ சூரியகுமார் யாதவ் மஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 75 மேலே வந்துருவார். மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், ஹர்திக் பாண்டியா. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா பவுலர்ஸில் ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ 9 பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இருக்காங்க. 6 மும்பை பிளேயர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணி வச்சிருக்காங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு.
இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கல இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 5 to 6 பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லாட்லேருந்து நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதில் சிங்கிள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேஸ் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ். ஸோ இம்பாக்ட் பிளேயராக மட்டும்தான் வராரு, ஃபீல்டிங் கேச்சிங் எந்த பாயிண்ட்டுமே கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்க்கல சூரியகுமார் யாதவ் கொஞ்சம் ரிஸ்க்கான பிக்காக பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வைஸாக நம்ம பார்க்கல தெரிய வராரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஆப்ஷன் பிளேயராக இருக்காரு. ரோஹித் சர்மாவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒரு சிங்கிள் ஆப்ஷன் பிளேயராக பார்த்தீங்க அப்படின்னா இருக்காரு. நிக்கோலஸ் பூரன் கூட பார்த்தீங்க அப்படின்னா லைனில் கேச்சிங் பிடிக்கிறதுக்காண்டி நிற்காரு. ஸோ அந்த வகையில் பார்க்கல நிக்கோலஸ் பூரன் கூட சம் கேச்சஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ லாஸ்ட் மேட்ச் கூட நீங்கள் என்ன ப்ரோ ஃபீல்டிங் நின்னாலாம் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் வருமானு சொல்லி உங்களுக்கு டவுட் வரும். ஸோ லாஸ்ட் மேட்ச் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா டேரில் மிச்சல் எப்படி லோ பர்சன்டேஜில் ட்ரீம் டீம் வைஸ் கேப்டனாக வந்திருந்தார் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். ஒரு 50+ ரன்ஸை ஸ்கோர் பண்ணி அதோட முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவர் வைஸ் கேப்டனாக வர வேண்டிய அவசியமே இல்லை. பட் அவர் 5 கேட்ச் பிடிச்சிருந்தார் லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே மேட்ச்சில். மொத்தமாக 5 கேட்ச் பிடிச்சி 5 கேட்ச் பிடிச்சா 40 பாயிண்ட்ஸ் கிட்ட கிடைக்கும். ஒரு கேட்சுக்கு 8 பாயிண்ட்டு. ஸோ 3 கேட்ச்க்கு மேலே பிடிச்சாலே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ அந்த வகையில் பார்க்கல கேச்சஸ்லேயே அவர் கிட்டத்தட்ட அரௌண்ட் 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எடுத்து கொடுத்த ரீசன்காண்டி அவர் ட்ரீம் டீமில் வைஸ் கேப்டனாக வந்திருந்தார். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும். இந்த 2 பிளேயர்ஸ்க்குமே டபுள் ஆப்ஷன் இருந்தாலும் இந்த 2 பிளேயர்ஸ்லேருந்து நாளைக்கு மேட்ச்சுக்கு ஒருத்தர் தான் ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. பும்ராவை நான் மஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் டீமில் வந்துருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நான் வந்து அவரை பிக் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு 5 to 6 பிளேயர் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஎல் ராகுல் நான் டிக் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவை அசம் பிளேயரை பிக் பண்ணிக்கிறேன். மூணாவது பார்த்திங்க அப்படின்னா திலக் வர்மா, நாலாவது ரோஹித் சர்மா, ஸோ 5வது ஹர்திக் பாண்டியா, 6வது பார்த்திங்க அப்படின்னா பும்ரா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து என்னோட 6 பிளேயர்ஸை பார்த்திங்க அப்படின்னா நான் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 50 to 70% இருக்கக்கூடிய பிளேஸ் லிஸ்ட்டில் குயின் டிகாக் பார்த்திங்க அப்படின்னா இருக்கார். ஸோ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் யாருமே கிடையாது, ஆல்ரவுண்டர்ஸ்லையும் யாருமே கிடையாது. ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ் தாக்கூர் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா இருக்கார். ஸோ இந்த 2 பிளேஸில் ஒருத்தர் ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. 2 பேருமே வருவாங்களா அப்படின்னா ரிஸ்கி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ப்ராபபிளி நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று குயின் டிகாக்கை பிக் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா எஸ் தாக்கூர் பிக் பண்ணுங்கள். மோஸ்ட் ப்ராபபிளி QDK பெஸ்ட்டான பிக்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வராரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா 25 to 50% விக்கெட் கீப்பர்ஸில் யாருமே கிடையாது. பேட்டர்ஸில் தீபக் கூட நல்ல டச்சில் இருக்கார். ஸோ குணால் பாண்டியா ஆல்ரவுண்டர்ஸ்லையும், பவுலர்ஸில் மோஷின் கான் மட்டும்தான் இருக்கார். ஸோ கோயிட்ஸே வந்தார் அப்படின்னா இந்த பர்சன்டேஜுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஸ்டொமக் பக் அப்படிங்கிற ரீசன்காண்டி லுக்குட்டு ப்ளே பண்ண வச்சுருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கல கோயிட்ஸே கூட பிக் பண்ணிக்கலாம். கோயிட்ஸே ப்ரெடிக்ஷன் சொல்லுங்கள் ப்ரோ, எந்த இன்னிங்ஸ் பிக் பண்ணலாம் அப்படின்னா போத் இன்னிங்ஸுமே கோயிட்ஸே பிக் பண்ணிக்கலாம். ஒரு ரெஸ்ட்லேருந்து வராரு, ஃப்ரெஷ்ஷாக இருப்பார், ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எப்போல்லாம் ஒரு பிளேயர்ஸ்க்கு ரெஸ்ட் கொடுத்து அதுக்கடுத்து ஒரு மேட்ச்சில் எடுக்கிறாங்களோ அப்போலாம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து டீசெண்டாக இருந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பேஸ்ட்ரோ பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம்லே இல்லை, ஒரே ஒரு 50 பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருந்தார் இந்த சீசனில். மொத்தமாகவே ஒரு ரெஸ்ட் கொடுத்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஒரு சேஸும் பார்த்திங்க அப்படின்னா பண்ணி முடிச்சிருந்தாங்க பஞ்சாப் கிங்ஸ். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ரெஸ்ட் எடுத்து வரக்கூடிய பிளேயர் சந்தீப் சர்மா கூட பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு அகைன்ஸ்டாக வந்த மொதல் மேட்ச்சு 5 விக்கெட் எடுத்தார். ஸோ அந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸை கோயிட்ஸ்லேருந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்லாட்லேருந்து நீங்கள் 2 பிளேயர்ஸ் வரைக்கும் பிக் பண்ணிக்கலாம். 3 பிளேயர்ஸ்னு இதே மாதிரி 4 பிளேயர்ஸும் வந்து இந்த ஸ்லாட்டில் இருந்தாங்கன்னா இந்த 3 பிளேயர்ஸும் உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ லோ பர்சன்டேஜ் பிலோ 25% கீழே இருக்கக்கூடிய பிளேஸ் லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா பேட்டர்ஸில் டிம் டேவிட், ஆயுஷ் பதோனி, நெஹால் வதிரான் 3 பிளேஸும், ஆல்ரவுண்டர்ஸில் நபி மட்டுமே. ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிஷ்னாயி, பியூஷ் சாவ்லா, மேட் ஹென்ரி, ஸோ லுக்குட், நுவான், துஷாரெல்லாம் 5% இருக்கார். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பவுலர்ஸில் மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்லாட்டில் 9 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ 6 மும்பை பிளேயர்ஸ் வந்து இதிலேயே இருக்காங்க, 3 LSG பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு அதிக ஆப்ஷன் இருக்கக்கூடிய பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் 4 ஓவர்ஸ் இதில் போடக்கூடிய பவுலர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேட் ஹென்ரி இருக்கார், 2வது நுவான் துஷாரா இருக்கார், 3வது ரவி பிஷ்னாய். ஸோ இந்த 3 பவுலர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஃபுல் 4 ஓவர்ஸ் வந்து போல் பண்ணிருக்காங்க ரீசெண்ட் டேஸில். ஸோ இதில் அதிக இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பியூஷ் சாவ்லா, நுவான் துஷாரான்னு சொல்லி நான் ஆல்ரெடி வந்து வீடியோ டாப்லேயே வந்துட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இவங்க 2 பிளேயர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன்ட்டு. ஸோ லுக்கோட பொறுத்தவரை நீங்கள் bowling ஃபர்ஸ்ட்டில் கன்சிடர் பண்ணலாம். பட் இந்தியன் கண்டிஷன் அவருக்கு பெருசாக சூட்டபிள் ஆகலை அப்படிங்கிறது தெரிய வருது. அட் த சேம் டைம் நபி ப்ளே பண்ணார் அப்படின்னா நபி கொஞ்சம் க்ரூஷியலான ஒரு இம்பாக்ட் பிளேயராக பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 30 to 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்குள்ளே அவர்கிட்ட வந்து நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டாப்பில் இருக்க இந்த 3 பேருமே ஸ்கிப் பண்ணலாமா ப்ரோ, யாராவது ஒருத்தரை பிக் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா டிம் டேவிட் வந்து இந்த ஸ்லாட்டில் பிக்கஸ்ட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா தெரிய வராரு. இந்த பர்சன்டேஜில் டிம் டேவிட் பார்த்திங்க அப்படின்னா ஒர்த்து பிக்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வராரு.
ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல இந்த பர்டிகுலர் ஸ்லாட்லேருந்து நீங்கள் 3 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ என்னோட பிக்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பியூஷ் சாவ்லா, ரெண்டாவது டிம் டேவிட், ஸோ மூணாவது பார்த்திங்க அப்படின்னா நுவான் துஷாரா, மேட் ஹென்ரி பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷனாக பார்த்திங்க அப்படின்னா நான் பிக் பண்ணிக்கிடுவேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேஸ் டீம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோ, வாங்க அதை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்க பேஸ்ட் டீமாக இருக்குது. விக்கெட் கீப்பர்ஸில் குயின் எடிக்காக கேஎல் ராகுல், நிக்கோலஸ் பூரன் சொல்லி 3 பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணிக்கோம். பேட்டர்ஸில் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மான்னு சொல்லி 3 பிளேயர்ஸும், ஆல்ரவுண்டர்ஸில் ஹர்திக் பாண்டியா, குணால் பாண்டியான்னு சொல்லி பாண்டியா பிரதர்ஸ் நம்ம பிக் பண்ணியிருக்கோம். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பியூஷ் சாவ்லா, ஜஸ்பிரீத் பும்ரா, மோஷின் கான் அப்படிங்கிற மாதிரி 3 பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் பார்த்திங்க அப்படின்னா சேஃபாக கேஎல் ராகுல் டீம், வைஸ் கேப்டன் ரிஸ்கா பும்ரா டீம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு பேஸ் டீம் தான். ஸோ இதே பர்டிகுலர் மேட்ச்க்கு பிளேயர்ஸோட ஹெட் கிட் ப்ளஸ் வென்யூ ஸ்டாட்ஸு, பிளேயர்ஸோட பேட்டில் யார் விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸு, ஸோ அது கூட பார்த்தீங்க அப்படின்னா எல்எஸ்ஜி ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் எப்படி மேக் பண்ணலாம், மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் எப்படி மேக் பண்ணலாம்னு சொல்லி ஒரு வீடியோ தனியாக நாளைக்கு மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா 10:30 to 11 o'clock வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சுருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நல்லா உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.